2026 எலெக்ஷன்ல 4 முனை போட்டின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் மேஜரா போட்டி ரெண்டே பேருக்கு தான். ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. இப்போ திமுக தலைமையில் இருக்க கூட்டணிக்கு திமுக தான் தலைமை, கரெக்டு தானே? அதிமுக தலைமையில் இருக்க கூட்டணிக்கு அதிமுக தானே தலைமை? இல்லைப்பா, நான் அதை இன்னும் நம்புகிறேன். அவங்க இன்னும் அதை நம்புகிறாங்களா? அவங்க கொடுத்த வாக்குறுதியில் இன்னும் தே ஆர் ஸ்டில் ஸ்டாண்டிங் பை தட் வேர்ட் ஆர் நாட் அப்படின்றது தான் பெரிய கேள்வியா அவங்களுக்கு இருக்கு, நமக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்கு. இப்போ ஒரு கூட்டணிக்கு ஒரு கட்சி தலைமைன்னா அந்த கட்சிக்கு கீழே இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் ஒருவேளை போட்டி போடுறதா இருந்தால் அவங்க சின்னத்தில் இல்லாமல் வேற சின்னத்தில் போட்டி போடுறதா இருந்தால் யார் சின்னத்தில் போட்டி போடுவாங்க? அதான் அந்த கட்சி, எந்த கட்சி வந்து தலைமை தாங்குதோ அந்த கட்சியோட தலைமை சின்னத்தில் போட்டி போடுவாங்க, கரெக்டு தானே? அதே மாதிரி தானே இங்கேயும் நடக்கணும். அதிமுகலையே அதிமுகவில் என்ன நடக்குதா, மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் சின்ன அவரது இல்லை, அவரோட சின்னத்திலே எவனும் போட்டி போட விருப்பமும் இல்லை. இது ஒரு சின்னமே இல்லைடா, எங்ககிட்ட வாங்க. எப்படி இழுத்தாங்கன்னு தெரிலப்பா. ஒரு கட்சி தலைமை தாங்குது, அந்த கட்சிக்கு கீழே கூட்டணி கட்சியெல்லாம் இருக்குது. அந்த கூட்டணி கட்சிகள் அவங்களோட சின்னத்தில் குடும்பமான வரைக்கும் எல்லா கட்சிகளும் அவங்கவுங்களோட சின்னத்தில் தான் போட்டி போடுறதுக்கு விருப்பப்படுவாங்க. குடும்பமான சில நேரங்களில் சில காம்ப்ரமைஸ் பண்ணி வேற வழி இல்லாமல் அதை வந்து இன்னொரு சின்னத்தில் போட்டி போடுற மாதிரி ஆயிடும். அப்படி இன்னொரு சின்னத்தில் போட்டி போடுறப்ப அது யாரோட சின்னமாக இருக்கணும்? நியாயமா யோசிச்சு பாருங்க. அந்த கட்சிக்கு, அந்த கூட்டணிக்கு எந்த கட்சி தலைமைதாகுதோ அந்த கட்சி தானே. இல்லை எந்த சின்னத்தில் போட்டி போடுறாங்களோ அந்த சின்னம் தான் அந்த கட்சி, அதை எந்த கட்சியோட சின்னமோ அந்த கட்சி தான் அந்த கூட்டணிக்கு தலைமை. கன்ஃபியூஸாக இருக்கா? எனக்கு அப்படித்தான் இருக்குது. நமக்கே எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படி இருக்குது? ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிளாக சொல்லிடுறேன். அதிமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள், அந்த கட்சிகள் இப்போ இலைக்கு போட மாட்டேன், நான் தாமரையில் தான் நிற்பேன்னு சொல்லி அடம் பிடிக்குதான். இன்க்ளூடிங் அந்த சின்ன டாக்டர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரும் ஒருவேளை எனக்கு கிடைக்கல அப்படின்னா நானும் இங்கே தான் வருவேன், அங்கே வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்களா. பட் இன்னமும் நம்ம வந்து நான் அதை சொல்லுவாங்கல்ல, நம்ம எங்களை என்ன பைத்தியக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க இலையை சேர்ந்தவங்க கேட்குறாங்க. எப்படி ஏப்பா நீ ஏன் நியாயமாக அவங்கெல்லாம் எங்கள் கூட தானே வரணும், எங்ககிட்ட தானே வந்து நிற்கணும், எங்கள் சின்னத்தில் தானே போட்டி போடணும், அது ஏன் எல்லாரும் உங்ககிட்டயே வர்றாங்க? அதே டவுட்டு தான் எங்களுக்கும். யாருக்காச்சும் அந்த இதுக்கு வந்து விட தெரிஞ்சிச்சுன்னா தயவு செய்து சொல்லிட்டு போங்க. அடுத்த இதுக்கு போவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கோப்பி. உண்மையிலே இந்த அதிமுக கூட்டணி வந்து ரொம்ப ஆத்மார்த்தமான கூட்டணி, அடிமை கூட்டணி எல்லாம் கிடையாது. இது கட்டாய கல்யாணம் கிடையாது. நாங்கள் விருப்பப்பட்டு பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வந்து குடும்பம் நடத்துகிற ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லி வெளியில எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க, ஐயா பழனிசாமியை பார்த்து பல பேர் ஐயாவோட பராக்கிரமங்களை பற்றி பேசிட்டு இருக்காங்க. என்னன்ட்டு பாஜகவுக்கு 27 கொடுத்து அடக்கிட்டாரு பத்தியா, 27 எப்படி சுருட்டி உட்கார வச்சிருக்காரு பத்தியா. எங்காலோட ஆளுமை 27 நீங்கள் கொடுத்தது, அவங்க எடுத்தது, அவங்க எவ்வளவு எடுத்தாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அவங்களோட கணக்கு 35 சட்டசபையில் போட்டி போகிற தாமரை சின்னத்தில் நல்லா பார்த்துங்க, கவுண்டும் அவங்க பேரில் தான் போகும். கட்சி வேறையாக இருக்கலாம், ஆனால் அவங்க போட்டி போடுற சின்ன அவங்களது இல்லை. இப்போ அவங்க போட்டி போகிறதுக்கு முன்னாடி அந்த சின்னத்தில் போயிட்டு கையெழுத்து போடணும், நான் இந்த கட்சியின் உறுப்பினர். அதாவது இங்கே விவாகரத்து பண்ணிட்டு தான் இங்கே கல்யாணமே நடக்கும். வெறும் இங்கே கல்யாணம் மட்டும் நடக்காது, வெட்டி விட்டு தான் இங்கே வருவாங்க. இப்போ அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. கூடுமான வரைக்கும் ஐயா அன்புமணி வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து போராடுறாப்புல. ஏன்னா கிடச்சிச்சுன்னா அவர்களுக்கு இப்போ மாம்பழ சின்னத்தை கிட்டத்தட்ட முடக்கியிருக்காங்க. ஆனால் இதுக்கு யார் காரணம்னு கேட்டால் அது வந்து ஐயா ராமதாஸ் கிடையவே கிடையாது. ஐயா ராமதாஸ் உண்மையிலே அவங்க ரெண்டையும் போட்டி போட்டிருந்தா இந்நேரம் அங்கே வந்து தீர்ப்பு நேரம் வந்து விழுந்துருக்கணும். அங்கே எதுக்கு ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இருங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம், ஒரு வேளை வேறு ஏதாச்சும் ஒரு சின்னத்தில் நின்றுட்டாங்கன்னா அப்போ வேணால் இதை கொடுப்போம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? அதாவது இப்போ ஒரு வேளை மாம்பழம் கிடைக்கலன்னா ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாச்சும் ஒரு சின்னத்தில் போட்டி போடணும். அது ஏதோ ஒரு சின்னத்தில் போடுறதுக்கு என் சின்னத்தில் போட்டால் என்ன, அதுதான் அவங்களோட பெரிய ஒரு ரிக்வஸ்டாகவே இருக்குன்னு வைங்கள. அதுக்கு ஒரு வேளை ஓகேன்னு சொல்லலாம். ஐயா ரொம்ப தாராளமாக, ஏன்னா அங்கே தாவிட்டோன்னு வைங்கள,
சின்ன ஒன்று தானே, ஜெயிக்கணும்னா செலவு பண்ணு, நான் ஏன் பண்ணணும், இப்பயும் ஒன்றும் கையில் இருந்தாலும் ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லைன்னு வைக்கல. பட் இருந்தாலும் அப்போ இன்னும் கொஞ்சம் உரிமையோடு கேட்கலாம். பட் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஸோ டோட்டலாக சேர்த்து பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு 27, இங்கிட்ட ஒரு 8, 35, ஒரு 18, 43, 53 தொகுதிகள் தாமரை சின்னத்தில் போட்டி போகிறதுக்கு பிரகாசமாக இருக்கிறது. அதாவது பேருக்கு அவங்க கிட்ட அவங்களுக்கு இந்த பக்கத்தில் பாயாசம் போடுவாங்க இல்லை, அந்த மாதிரி அங்கே கூட இங்கே கூடன்னு சொல்லி இழுத்துட்டாங்க, மொத்தமாக முடிஞ்சு போச்சுன்னு வைங்க. இப்போ இந்த வகையில் வந்து ஐயா பழனிசாமி கொஞ்சம் ஸ்லிப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு தடவை தான் தவறு அப்படின்ற மாதிரி ஐயா இன்னொரு பிளானை யோசிச்சிருக்கிறார். எப்படின்னா, போன தடவை இவங்க இருந்த எந்த தொகுதியிலையும் இந்த தடவை இவங்க இருக்கவே கூடாது, அந்த நம்பிக்கையே இவங்களுக்கு வரக்கூடாது. அதில் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான், இவர் மாற்றி கொடுத்ததில்ல, அண்ணன் நயினார் அண்ணனுக்கு. அவர் ஏற்கனவே வந்து மறுபடியும் ஒருவேளை இதை நம்ம தலையில் கட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, போன முறை தப்பி தவறி ஜெயிச்சுட்டா நம்ம ராசி அப்படி மறுபடியும் இங்கனுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டு ஒரு வழியாக பிடுங்கிருச்சுன்னா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும். அதனால அண்ணனே வந்து எப்பட்றா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தப்போ தான் ஆண்டவனாக பார்த்து கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் பழனிசாமி ஐயா கொடுத்த அந்த தொகுதி லிஸ்ட்டு. இப்போ அண்ணாமலை அண்ணன் போன முறை அரவக்குறிச்சியில் போட்டி போட்டாப்புல, வானதி அக்கா கோவை தெற்கு. இப்போ இந்த பக்கம் நம்ம அண்ணன் எல்முருகன் அண்ணன் அவர் தாராபுரம் பக்கத்தில் நின்று போட்டி போட்டார். ஸோ இதெல்லாம் வந்து போன முறை பாஜகவுக்காக அவங்க கொடுத்தது. அதில் இந்த தடவை என்ன பண்ணலாம் யாருக்குமே கிடையாது. முக்கியமாக அண்ணாமலை அண்ணன் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அழுத்தி, ஏன்னா நேரடியாக போய் கேட்க முடியாதுல, கேட்டால் என்னை என்னென்னலாம் பேசுனேன், யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், உனக்கு நான் அதை கொடுப்பேன்னா அப்படின்ற மாதிரி மூஞ்சிக்கு நேராகவே சொன்னாலும் சொல்லலாம். அதனால என்ன பண்ணாங்க, கூடுமான வரைக்கும் யார் வந்து இந்த கூட்டணியை பேசினாங்களோ அவங்க மூலியமாகவே லைட்டாக வந்து தூதெல்லாம் விட்டு பார்த்தாங்க. அந்த சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் சிட்டிக்குள்ளே ஏதாவது அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து முடிஞ்ச வரையும் கேட்டு பார்த்தாங்க. அவர் யாருக்கு நீ கேட்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வாக்காளி வர்றே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அதை வந்து எதெல்லாம் வந்து அழுத்தி கேட்டாங்களோ அதையெல்லாம் வந்து கலட்டி தூரமாக வச்சுட்டாப்புல, தொட முடியாத அளவுக்கு வச்சுட்டாப்புல. இதுதான் உங்களுக்கு, அது பர்சனலாக, இது என்னோட டைம்ப்பா, இந்த டைம்லையும் கூட நான் யாருன்னு காட்டுறேன்னா அப்புறம் உனக்கு என்னோட அருமை என்ன, ஃபியூச்சரில் நீ என்கிட்ட எப்படி பேசுறன்றது இப்போ நீ ட்ரைனிங் பண்ணிக்க அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. அண்ணன் ஒரு வேளை வந்து போட்டி போடுவாரான்றதே பெரிய டவுட்டு. யார், அண்ணாமலை அண்ணன் இந்த எலெக்ஷனில் ஒரு வேளை அரவக்குறிச்சி இல்லை அரவக்குறிச்சியே கொடுத்துருந்தாலும் அண்ணன் சந்தோஷமாக இறங்கி போயிருப்பார். ஏன்னா போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் நம்ம இறங்கி வேலை பார்த்தோம்னா ஏதாவது தேரும். ஆனால் இந்த முறை அவருக்கு சம்மந்தமே இல்லாமல் தூக்கி கொண்டு போய் கொடுத்துரு, அவருக்குள்ளாவே ஃபிட் ஆகிட்டாப்புல. சிங்காநல்லூர், நான் சிங்காநல்லூர் எம்எல்ஏ, இனிமேல் எல்லாரும் என்னையே சிங்காநல்லூர் எம்எல்ஏ தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் செட்டுக்கு போயிட்டாப்புல. பட் ஆனால் அங்கே அது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ வானதி அக்காவை அப்படியே மாற்றி விட்டு, போன தடவை தெற்கா, இந்த தடவை அப்படியே ஆப்போசிட்டில் நில்லுங்க. அண்ணன் நயினார் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே வாங்கியிருக்காப்புல, கண்டிப்பாக சாத்தூர் தான் நிற்க போகிறாரு. இந்நேரம் சாத்தூர் அவர் பேருக்கு எழுதியிருப்பார், எழுதுங்கோ நயினார் நாகேந்திரன் பேருக்கு எழுதுங்கோ அப்படின்னு சொல்லி எழுதி அதை வாங்கியிருப்பார் கண்டிப்பாக. அண்ணன் எல்முருகன் அண்ணன் இறங்கி அவினாசி பக்கம் போகிறதாக கேள்விகள் பட்டோம். இதெல்லாம் பரவாயில்ல. பழனிசாமி ஐயா பண்ண இன்னொரு விஷயம், எந்தெந்த இடத்துலலாம் பாஜக பலமாக இருக்கும், எந்தெந்த இடத்துலலாம் பாஜக பலமாக இருக்கும், அந்தந்த இடத்துலலாம் அவங்களுக்கு ஒன்று, எந்தெந்த இடத்துலலாம் பாஜக ரொம்ப டவுனாக இருக்கா அங்கெல்லாம் 2 அப்படி தூக்கி போட்டு இல்லை, அந்தந்த ஏரியாவில் 2 கொடுத்துட்டாப்புல. இப்போ புதுக்கோட்டை, திருப்பூர், கன்னியாகுமரி இங்கெல்லாம் வந்து 2 ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகள் மேலே போயிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, கோயம்புத்தூர், நாமக்கல் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவங்களுக்கு ஒன்று. சென்னையில் ஒரே ஒரு தொகுதி மயிலாப்பூர். இப்போ அந்த மயிலாப்பூரை யார் வந்து கட்டி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த இடத்துல கூடுமான வரைக்கும் பாஜகவுக்கு ஓரளவுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்றது உண்மைதான். ஏன்னா சென்னையிலேருந்து ஒரே ஒரு வார்டு கவுன்சிலர் அப்படின்னா அது அங்கேருந்து வந்தது தான். ஸோ அதே மாதிரி ஒரு வேளை நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க எப்படி திருப்புவாங்கன்றது, ஏன்னா அவங்க அந்த இவர் ஒருத்தர் காரைக்குள்ள ஒருத்தர் நின்னார், அவர் பேர் என்ன பேர் மறந்துட்டார், ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, அதில் வச்சு நம்மால் தானே, அவர் பேர் நல்ல பேருப்பா, தேவநாதன்.
அந்த தேவநாதன் ஐயா பண்ண வேலைகள், அதுக்காக அவங்க கதறல்கள், அதுக்காக அவங்க ஏறி இறங்கின உங்களை நம்பி வந்து கேட்டாங்க இல்லையா, அதுக்கு நம்மள என்ன பதில் சொன்னோம்? அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? அவங்களுக்கே அந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. மற்றவங்களுக்கு கூட 600 ரூபா கூட பரவாயில்ல, அதெல்லாம் அப்பாவி மக்கள், அடித்தட்டு மக்கள், அதெல்லாம் ஓகே. ஆனால் இவங்களுக்கு அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும். இன்னும் சொல்லப்போனால் கண்ணுலேயே படலை, காதுலையும் வாங்கலையே, என்னன்னு கூட வந்து எட்டி பார்க்கலையே. இது வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு போட்ட பணம் திரும்ப வரல. இப்போ அந்த மயிலாப்பூருக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், அதுக்கப்புறம் வந்து நம்ம வினோத் அண்ணன், அதுக்கப்புறம் எஸ்ஜி சூர்யா மாற்றிடக்கூடாது. இவங்க எல்லாம் ஒன்றா வந்து மயிலாப்பூருக்கு எப்படியாச்சு. ஏன்னா சில பேர் வந்து வேறு வேறு தொகுதிகளில், இப்போ வினோத் அண்ணன் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே இவர் துறைமுகத்துக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, மறுபடியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. எஸ்ஜே சூர்யானே வேளச்சேரியில் போய் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காப்புல. தமிழிசை அக்கா அவங்க ரொம்ப விவரம், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சென்னையே ஒரு வேளை நம்மளை பேன் பண்ணிட்டாங்கன்னா, எந்த ஏரியாவும் கொடுக்கலன்னா அப்படின்னு நினச்சி அவங்க பேசாமலே இது வரைக்கும் இருந்தாங்க. அந்த பக்கம் போயிட்டார். இப்போ இங்கே மயிலாப்பூருக்கு ஒரு வேளை நம்ம வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த 3 பேரும் சேர்ந்து அப்பளம் போட்டி போட்டுட்ருக்கா. இதில் இப்போ ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது விஜயதாரணி அக்கா தான். விளவங்கோடில் மறுபடியும் நம்ம வந்து போய் நிற்கலாமா, நமக்கு விளங்குமா, நமக்கு முதல்ல இவங்க அதை வந்து கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய டவுட். ஏன்னா விளவங்கோடு இந்த பக்கம் போகுமா இல்லை அண்ணன் பொன்னார் அண்ணன் ரொம்ப நாளாக சைலண்டாக இருக்காப்புல, ரொம்ப நாளாக சைலண்ட், இருக்கிற இடமே தெரியல. பட் ஆனால் அவரை இந்த முறை பாஜக அங்கனக்குள்ளே யூஸ் பண்ணுமா அப்படின்றது ஒரு பெரிய, அவர் ஒன்றும் பெரிய ஃபைட், அவர் ரேஞ்சுக்கு இறங்கி ஃபைட் எல்லாம் பண்ண மாட்டார். கொடுத்தா நிற்கிறேன், கொடுக்கலன்னா போகிறேன், கொடுத்தா உனக்கு நல்லது, கொடுக்கலன்னா எனக்கு நல்லது, நான் மாட்டுக்கு ரெஸ்ட் எடுப்பேன், எந்த டென்ஷனும் கிடையாது. தேவையில்லாமல் போகணும், ஓட்டு இயக்கணும், பிரச்சார கூட்டம் பண்ணணும், ப்ரெஷர் அனுபவிக்கணும், தேவையா? எலெக்ஷன் நேரத்தில் பிபி எகிரி நிற்கும். இதெல்லாம் வந்து அவருக்கு உண்மையிலே அவர் குடும்பமான வரைக்கும் ஒதுங்கி நிற்க தான் பார்ப்பார். பட் இருந்தாலும் கொடுத்தாலும் அதை ஏற்றுப்பார். பட் விஜயதாரணி அக்கா இந்த தடவை, ஏன்னா நம்ம வந்ததுக்கு ஏதாச்சும் ஒரு அர்த்தம் வேணுமா வேண்டாமா, பட் ஆனால் நல்லா பார்த்துங்க அந்த பக்கம்லாம் கிழிச்சிருவாங்க. இல்லை அக்கா ஏற்கனவே ஏகப்பட்ட கவுண்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பட் அந்த கவுண்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் போய்ட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியுமா? ஏன்னா எங்ககிட்ட நீங்கள் கதை சொல்லலாம், சொந்த தொகுதிக்காரன்ட்ட போய் கதை சொல்ல முடியுமா? அவன் காதை கிழிக்க மாட்டான், அவன் கிழிப்பான். அந்த வடிவேலு படத்தில் அந்த அவன் மச்சான் கேட்பான்ல, ரொம்ப செருப்பை தூக்கி காமிக்கிறியா அப்படின்ற மாதிரி நிறையா வந்து கேட்பாங்க. அதெல்லாம் வந்து ரெடியாக இருந்துங்க. பட் ஆனால் இங்கே வாசுதேவ் நல்லூர் இருக்குது, அதுக்கப்புறம் நாகர்கோவில் இருக்குது. இந்த இடத்தையெல்லாம் கொண்டு போயிட்டு கண்டிப்பாக ஏன் வந்து பொறுக்கி எடுத்து கொடுத்துருக்காப்புல அப்படின்னு தெரியலை. ஆனால் பொறுக்கி தான் கொடுத்துருக்காப்புல. இதில் கிரேட் எஸ்கேப்பு ஐயா அன்புமணி ராமதாஸ் உண்மைதான். அவர் எந்த தொகுதியில் நின்னாலும், அதாவது அது வந்து தாமரை சின்னத்தில் நின்னாலும் இல்லை மாம்பழ சின்னத்தில் நின்னாலும், அவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அப்படின்றது உண்மையிலே அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங். தருமபுரி, பெண்ணகரம், இன்னும் ஏகப்பட்டது அப்படியே பின்னாடி விக்கிரவாண்டியில் ஆரம்பித்து நிறையா விஷயங்கள் ஐயாவுக்கு சாதகமாகவே வந்து நிற்கிது. அவர் தான் உண்மையிலே இந்த கூட்டணியிலேயே அதிமுகவுக்கு அப்புறம் பெரிய ஆட்டக்காரர், ஓரளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக ஃபேஸில் தம்போட மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ளுக்குள்ளே கிளம்பியிருக்கார். இந்த ரேஞ்சில் போனோம் அப்படின்னா அடுத்த 2 எலெக்ஷனில் நம்ம சிஎம் ஆகிடலான்ற ஒரு நினைப்பு ஐயாவுக்கு வந்திருக்கு. பட் இதெல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் உண்மையிலேயே நல்லா தெரிஞ்சுக்க, ஜெயிக்கணும்னு நினச்சி கொடுத்தாப்புலையா இல்லை இத்தனை நாளாக என்னை படுத்தின பாட்டுக்கு இப்போ நான் பழி ஜெயிக்கிறேன்னு நினச்சி கொடுத்தாப்புலையான்றது தெரில. அது ஓட்டு போகிற மக்கள் கையில் இருக்குது. என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி.